வணக்கம். சென்னை வேளச்சேரி தமிழ்நாடு அரசு நீச்சல் குள வளாகத்தில் அமைந்துள்ள விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு அமெச்சூர் ஜிம்னாஸ்டிக் சங்கம் சார்பில் மாநில அளவிலான ஜிம்னாஸ்டிக் போட்டிகள் 2025ற்கான போட்டிகள் துவங்கப்பட்டது. முன்னதாக இந்த போட்டிக்கு சங்கத்தின் தலைவர் பாமு திருமலை தமிழரசன் அவர்கள் தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினராக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு. செல்வ பெருந்தகை, மயிலை சட்டமன்ற உறுப்பினர் தா. வேலு, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான தா. வேல்முருகன், பால் குழுமத்தின் இயக்குனர் ஷாம்பால், ஜான் குழுமத்தின் இயக்குனர் சி. ஏ. ஜான் மோரிஸ், மகரிஷி பள்ளி குழுமத்தின் தலைவர் பெருமாள்சாமி, திமுக சுற்றுச்சூழல் அணியின் மாநில துணை செயலாளர் செல்வகுமார், வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவனரும் வழக்கறிஞருமான இளைய கட்டபொம்மன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கினை ஏற்றி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு இயக்கத்தின் தலைவர்கள் தெரிவித்திருப்பதாவது: ஜிம்னாஸ்டிக் விளையாட்டு போட்டியை சுற்று மாநில அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் சாதனைகள் படைத்து இந்திய தேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும். வருகின்ற காலங்களில் ஒலிம்பிக் போட்டியில் வென்று நம் தாய்நாட்டிற்கும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து இளம் சிறார்கள் ஜிம்னாஸ்டிக் போட்டிகளை அரங்கம் அதிரும் வகையில் செய்து காட்டினர். அதன் பின்னர் பேசிய ஜிம்னாஸ்டிக் சங்கத்தின் தலைவர் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: இந்த போட்டியானது 25, 26 ஆகிய 2 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூனியர் 1000 பேர், சீனியர் 1000 பேர் என மொத்தம் 2000 பேர் தமிழகம் முழுவதிலும் இருந்து கலந்து கொள்கின்றனர். உடலை வளைத்து செய்யக்கூடிய ஒரே விளையாட்டு இந்த விளையாட்டு தான். இதனை கற்றுக்கொண்டால் அனைத்து விளையாட்டுகளிலும் நாம் திறம்பட விளையாட முடியும். இந்த கலையானது கிரேக்க நாட்டில் முதலில் துவங்கப்பட்டது. அதனை தற்போது தமிழகத்தில் மிக வேகமாக கற்று வருகின்றனர். தமிழகத்திலிருந்து இன்னும் 5 ஆண்டுகளுக்குள் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்று சாதிக்க எங்களுடைய சங்கம் மிக பெரும் முயற்சி எடுத்து வருகின்றோம். இதற்கு அரசு உதவி செய்ய முன்வர வேண்டும். இந்த கலையானது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பயிற்சி அளித்து வருவதாகவும், இத்தகைய விளையாட்டுப் போட்டிக்கு அரசு அனைத்து பள்ளிகளிலும் போட்டிகளை நடத்த முன்வர வேண்டும் என்று தெரிவித்தார். என்னோட பேர் திருமலை தமிழரசன், தமிழ்நாடு அமெச்சூர் ஜிம்னாஸ்டிக் கழகத்தின் தலைவர். இன்னைக்கு தமிழ்நாடு அமெச்சூர் ஜிம்னாஸ்டிக் கழகத்தோட மாநில அளவிலான ஜிம்னாஸ்டிக் போட்டி, விளையாட்டு போட்டி நடக்குது. தமிழ்நாட்டோட அனைத்து மாவட்டங்கள்ல இருந்தும் மாணவர்கள் வந்திருக்காங்க. இது ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு. தமிழ்ல மெய் நெகிழ்வாட்டம் சொல்லுவாங்க. உடலை வளைத்து அந்த உடல் வளைவுக்கு ஏற்றாற் போல இந்த விளையாட்டை செய்யறதுதான் மெய் நெகிழ்வாட்டம் சொல்றது. இந்த கலை கலைகளின் தாய், மதர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சொல்லக்கூடிய கலை இது. இந்த ஒரு கலை கத்துக்கிட்டா போதும், உலகத்துல இருக்க மற்ற கலை ரொம்ப எளிதா வந்துடும். இதுதான் ஃபவுண்டேஷன் கேம். இந்த கேம் நல்லா யார் சரியா கத்துக்கிறாங்களோ அவங்க எந்த கலையில வேணா எளிதா அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. இந்த கலை முதல் கிரேக்க நாட்டில் தொடங்கப்பட்ட கலை. இந்த கலை நம்ம நாட்டில் வர்றதுக்கு ரொம்ப பின்னாடி தான் வந்தது. ஆனா இது ஒரு ஒலிம்பிக் விளையாட்டு. இது ஒலிம்பிக் கேமா இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. இந்த கலையை நம்ம உலகம் முழுக்க எல்லா நாடுகளும், வளர்ந்த நாடுகளில் பண்றாங்க. நம்ம வளர்ந்து கொண்டிருக்க நாடு. நம்ம கிட்ட இன்னும் அதுக்கான முழு எக்யூப்டான நமக்கான ஆவணங்கள், நமக்கான கருவிகள் எதுவுமே இல்லை. அதை உருவாக்குறதுக்கான அரசு நமக்கு நிறைய துணை செய்யணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல சென்னையில மட்டும்தான் இதுக்கான எக்யூப்டு ஒரு இடம் தமிழ்நாடு அரசால இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்ட தலைநகரங்களும் இதுக்கான ஒரு இடமும் ஒரு அரங்கமும் கருவிகளும் கொடுத்தாங்கன்னா நாம எல்லா மாவட்டங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம். இயல்பாவே நீங்க எந்த பொருள் போனாலும் முதல் எலைட்டி தான் கிடைக்கும், மேல் மக்களுக்கு தான் கிடைக்கும், பணக்காரங்களுக்கு தான் கிடைக்கும். இந்த கலை எளிய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தமிழ்நாடு அமெச்சூர் ஜிம்னாஸ்டிக் கழகம் பல்வேறு வேலை திட்டங்களை வச்சிருக்கு. இன்னைக்கு 18க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல எங்களோட கோச்சஸ், ஆசிரியர்கள், ஆசான்கள் இருக்காங்க. பல இடங்கள்ல கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஐயா கூட எந்த மாவட்டங்கள், வேலூர் மாவட்டம் தான் அண்ணா வந்திருக்காங்க. இது போல எண்ணற்ற மாவட்டங்கள்ல மிகப்பெரிய சீனியர்ஸ் தான் எங்க கையில இருக்காங்க. அரசு எங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலும் வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்தா, இதுவரை தமிழ்நாட்டில இருந்து ஜிம்னாஸ்டிக் கேம்ல போய் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல. அதுக்கான சூழலை நாங்க உருவாக்குவோம். இன்னிலிருந்து சரியா ஒரு 5வது ஆண்டுல உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அளவுல நாங்க தமிழ்நாட்டில இருந்து பிளேயர்ஸை ஒலிம்பிக் கொண்டு போயிட்டு வெற்றி பெற செய்வோம். இதை நாங்க ஒரு சேலஞ்சாக சொல்ல முடியும். அதுக்கு அரசு எங்களுக்கு நல்கை செய்யணும். தற்போது எங்களுடைய சங்கத்தின் மூலம் 18 மாவட்டங்களில் இந்த கலையை கற்றுத்தருவதாகவும் அவர் தெரிவித்தார். நிகழ்வில் பொது செயலாளர் சுகுமார், பொருளாளர் முனியாண்டி, துணைத் தலைவர் ஜீவானந்தம் மற்றும் சங்கத்தின் சார்பில் இந்த போட்டியினை வெகு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர்.